ఎవరో గోడ దూకెళ్ళారు సార్. ఎవరెళ్ళారు? ఎవరో వెళ్ళారు. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கு. என்னம்மா என்ன சொல்றீங்க? అవును సార్. என்னையா சொல்லுது? ஏதோ சொல்றாங்க சார். என்ன? செவரு எகிரி குதிச்சு ஒரு ஆள் போனதா சொல்றாங்க சார். மா ஆளு எப்படி இருந்தா? పొట్టిగా నల్లగా పెద్ద మీసం யோ పెట్టుకుని. என்னையா சொல்ற? உள்ளமா பெரிய மீசை வச்சுக்கிட்டு கருப்பா இருந்தானா சார். அப்படியாம்மா? అవును సార్. சரி நீங்க போய் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. என்ன சொன்ன? போலீஸ் தசை திருப்பி விட்டுட்டேன். அப்படியா? நல்லது பண்ண. அவன் நெஞ்சுக்கு குறி வச்சேன், கழுத்துல பட்டுருச்சு. அவன் கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படியோ என் பையனை காப்பாத்திட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யாருங்க மேடம்? என்ன வேணும்? நான் செங்கல்பட்டு தாசில்தார். உங்க எம்டி எம்டி இல்ல மேடம், மேனேஜர் இருக்காரு. சரி அவரை கூப்பிடு. ஓகே மேடம். சார் உங்களை பார்க்க தாசில்தார் வந்திருக்காங்க. அப்படியே மேடம் இவங்க தான் மேனேஜர் மேடம். நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். நீங்க தான் புதுசா வந்திருக்கிற தாசில்தாரா? என்ன நடக்குதுங்க? கழிவுநீர் சுத்திகரிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் அதை இன்னும் பண்ணல? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். அது மேடம் நானே உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். என்ன எதுக்காக நீங்க வந்து பார்க்கணும்? கோர்ட் உத்தரவு போட்டா அதை செய்ய வேண்டியது மட்டும்தானே உங்க கடமை. அது மேடம் இது சம்பந்தமா எங்க எம்டி உங்ககிட்ட பேசுவார் மேடம். நான்சென்ஸ். நான் யார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வரல. ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு வருவாருன்னா அவர் லஞ்சம் கொடுக்க வருவாருங்கிறத மறைமுகமா சொல்றீங்களா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். எனக்கு எல்லாமே சட்டப்படி நடந்தாகணும். இதை பத்தி எம்டி கிட்ட பேசுறேன் மேடம். அது உங்க இஷ்டம். நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம கழிவு நீரை வெளியே விடுறதுனால எவ்வளவு நிலங்கள் நாசமா போகுது தெரியுமா? எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக விவசாயிகளை நாசமா போடுமா? கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி கட்டலைன்னா உங்க லைசன்ஸை என்னால கேன்சல் பண்ண முடியும். மேடம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. இங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த கம்பெனி மூடிட்டா எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க மேடம். இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பல கம்பெனிங்க இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் பல ஏக்கர் விவசாயிங்க நிலங்க பாதிக்கப்படுது. உங்களுக்காக நான் பார்க்கணுமா? அது மேடம் நான் எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. ஏற்கனவே கோர்ட் போட்ட ஆர்டரை நீங்க இதுவரைக்கும் செயல்படுத்தல. அதுக்காக நான் உங்க கம்பெனிக்கு இப்பவே சீல் வைக்க முடியும். மேடம் நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். கழிவுநீர் சுத்திகரிப்பு பிளான்ட்டை நீங்க அதுக்குள்ள கட்டி முடிக்கிறீங்க. இல்ல நான் உங்க கம்பெனிக்கு சீல் வைப்பேன். கொடுங்க பென். இந்த நோட்டீஸ் என்னால போஸ்ட்லயே அனுப்பியிருக்க முடியும். எச்சரிக்கை பண்றதுக்காக தான் நான் நேர்லயே வந்து கொடுக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல நீங்க கட்டி முடிக்கல அப்புறம் உங்க கம்பெனிக்கு நான் சீல் வைப்பேன். உங்க எம்டி கிட்ட சொல்லிடுங்க. அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பரம்பரை கொலைகாரியா? என் பையன் அவ புடிச்சு வச்சுக்கிட்டு கொல்லுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? கத்திய வீசுறப்ப அவன் குனிவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த காயத்ரி கிட்ட இப்ப இந்த விஷயத்தை எப்படிக்கா சொல்ல போற? வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். என் பையன் அவ கையில இருக்கிற வரைக்கும் அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த பாதகத்தை சொல்றதெல்லாம் கேக்குற நிலைமையில நான் இப்ப இருக்கேனே. கொல்லலன்னு சொன்னா அவ விட்டுருவாளாக்கா? விட மாட்டாதான். அதுக்காக அவனை கொல்லாமலே கொன்னுட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் பொய் சொன்னது தெரிஞ்சா என் பையனோட கழுத்து அறுத்துற மாட்டாளா? எல்லாம் என் தலை எழுத்து. என்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேனோ அப்பவே அவளை விட்டுட்டு வந்திருக்கணும். தேவையில்லாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போன பாரு. இப்ப அதுக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வேற வழி இல்லக்கா. உன் பையன் அவகிட்ட இருக்கான், அத மறந்துடாத. அதுக்காக தாண்டி நான் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த கந்தசாமி மேல வீசின கத்திய அவன் மேல வீசிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் என் பையனுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். போனை கூட அவளுக்கு போன் பண்ணி தொலைக்கிறேன். என்ன இவ எந்த நேரத்துல போன் பண்றா? கந்தசாமி கதையை முடிச்சிட்டாளு. ஏய் என்ன விஷயம்? எதுக்காக கால் பண்ண? அந்த கந்தசாமியை போட்டு தள்ளிட்டியா இல்லையா? காயத்ரி, ஒரு தப்பு நடந்து போச்சு. ஏதாவது ஏடா கூடம் பண்ணுன்னு சொன்ன என்ன நடக்கும்னு தெரியும்ல? காயத்ரி, அந்த கந்தசாமிக்கு நான் குறி வச்சு கத்தி எரிஞ்சேன். அப்பன்னா அவன் செத்து போயிருக்கணுமே. இல்ல காயத்ரி, அவன் நெஞ்சுக்கு குறி வச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆகி அவன் கழுத்துல பாஞ்சிருச்சு. ஏய் ஏய் என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க? இவ கத்தி எரிஞ்சாலாம் குறி தப்பிருச்சான். இதை என்ன நம்ப சொல்றியா? ஐயோ காயத்ரி,
என் பையன் உன்கிட்ட இருக்கிறப்போ நான் போய் சொல்வேனா? சத்தியமா உண்மைதான் சொல்றேன். எரிஞ்ச கத்தி குறி தப்பி போய் அவன் கழுத்துல பாஞ்சிருச்சு. என்ன நம்பு. அங்கதானே இருக்க. கத்தி எதுக்குடி எரிஞ்ச? பக்கத்துல போய் நெஞ்சிலேயே குத்த வேண்டியதானே? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி செய்ய முடியும் நீயே சொல்லு. வைத்தியசாலை முழுக்க ஆளுங்களா இருக்காங்க. அவன் பொண்டாட்டி வேற நேத்துல இருந்து அவன் கூடவே இருக்கா. போதா குறைக்கி போலீஸ்காரங்க வேற அவனுக்கு காவலுக்கு இருக்காங்க. பக்கத்துல போய் குத்துனா என்ன புடிச்சிட மாட்டாங்களா? குத்திட்டு ஜெயிலுக்கு போ. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே. அவன் அந்த குடோன்ல வச்சு கதையை முடிச்சிருப்ப. நீதானே அவனை தப்பிக்க விட்ட. போலீஸ் புடிச்சா தண்டனை அனுபவி. இப்ப வந்து அழுதா? ஐயோ காயத்ரி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தம் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன தடி பண்ணுவ? அவனை தப்பிக்க வச்சதுக்காக நீ இத பண்ணிதான் ஆகணும். இத பார், அவன் செத்தாதான் உன் புள்ள உனக்கு உசுரோட கிடைப்பான். அவன் உசுரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் புள்ள ஆயுசு குறைஞ்சுக்கிட்டே போகும். என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத. அப்படின்னு அவனை கொல்லு. அடுத்து உங்ககிட்ட இருந்து போன் வருதுன்னா அவன் செத்தாங்கிற செய்தியோட தான் வரணும். இல்ல உன் புள்ளைக்கு நீ திவசம் தான் பண்ணணும். ஐயோ காயத்ரி. என்னடி காயத்ரி? இப்ப அவன் கழுத்துல கத்தி பட்டதால அவனுக்கு உயிர் போனால போயிடும். என் புள்ளைய விட்டுரு. அவன் உசுறு போயிருச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் உன் புள்ளைய விடுறதா வேண்டாமான்னு முடிவு பண்றோம். வேடி போன. என்ன சனியம் புடிச்ச மாதிரி புடிச்சு ஆட்டி வைக்கிறாளே. என் பையனுக்கு ஒண்ணாகாம காப்பாத்து கடவுளே. அக்கா அழாதக்கா, பாத்துக்கலாம். மேடம், உங்களை எம்டி கூப்பிடுறாரு மேடம். குமார் சார் போயிட்டாரு, உங்களையும் வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் போறேன். சார். வாங்க. உங்க 2 பேரும் இப்ப எதுக்காக கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? நம்ம செங்கல்பட்டு அட்டை கம்பெனி பிளான்ட்ல ஒரு ப்ராப்ளம். சார், அது ஸ்மூத்தா தானே நடக்குது. பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் போயிட்டு இருக்கு சார். அதில் நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அதுக்கு தான் இப்போ பிரச்சனை. அங்கே கழிவுநீர் பிளான்ட்டை நம்ம செட் பண்ணல. நம்ம கம்பெனியோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இப்போ சரியில்லை. திடீர்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் வர அனுப்பிச்சிருக்காங்க. நான் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன்ல சார், அட்டை கம்பெனி கழிவுநீரால சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு. ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது சார். அதனால பாதிக்கப்படுறது அந்த பகுதி மக்கள் தானே சார். நீங்க எனக்காக வேலை பார்க்குறீங்களா இல்லை கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறீங்களா? என்ன சார், நியாயம் ஏதோ அதானே சார் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட நியாயம் அநியாயத்தை பத்திலாம் நான் கேட்கல. நம்ம கம்பெனியோட சிச்சுவேஷன் தெரியாதா உங்களுக்கு? புதுசா ஒரு கம்பெனியை வாங்கி நம்ம கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போறோம். புதுசா ஆளுங்களை எடுக்க போறோம். வர லாபம் எல்லாத்தையும் புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்குறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வேற எந்த கம்பெனிக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்க முடியாது. தெரியாதா உங்களுக்கு? சார், கழிவுநீர் சுத்திகரிப்பு பிளான்ட் இவ்வளவு நாள் இல்லாம தானே இருந்துச்சு. இப்ப புதுசா என்ன ஆச்சு? ஏற்கனவே இருந்த அதிகாரிங்க அத்தனை பேருக்கும் 1000 அள்ளி கொடுத்திருக்கேன். அதை வாங்கிக்கிட்டு எந்த பிரச்சனையும் எழுப்பல. இப்ப புதுசா நோட்டீஸ் வந்திருக்கு. கழிவுநீர் சுத்திகரிப்பு பிளான்ட் போடலன்னா நடவடிக்கை எடுப்பாங்களாம். என்ன பெருசா நடவடிக்கை? எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறதுக்காக பில்டப் பண்றாங்களோ என்னவோ. சார், நம்ம மேனேஜரை வச்சு பேசிருக்கலாம்ல. எல்லாம் பேசியாச்சுமா. அந்த லேடி என்னமோ உலகத்திலே இல்லாம ஸ்ட்ரைட்டா வானத்துல இருந்து டவுன்லோட் ஆன மாதிரி பேசுறாங்களாம். லஞ்சம்ன்ற பேச்சு எடுத்தாலே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்களாம். லேடியா? யார் சார் அது? அதான் புதுசா வந்த தாசில்தார். பேர் என்னவோ சத்யபிரியாவோ நித்யபிரியாவோன்னு சொல்றாங்க. குமார், குமார் சார், நம்ம சத்யா தான். என்ன குமார், உங்களுக்கு அந்த ஆபீசர் தெரியுமா? எனக்கு அவங்கள ஜஸ்ட் தெரியும் சார், அவ்வளவுதான். ஆனா குமார் குமார் சாரும் சத்யபிரியாவும் ரிலேட்டிவ்ஸ். குமாரோட தம்பியோட வைஃப் தான் சத்யபிரியா. எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி. இஸ் இட்? நிஜமாவா? அப்படியா குமார்? ஆமா சார், இன்னைக்கு தான் அங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் சொல்லல சார். நீங்க எதுக்கு சார் 1.5 கோடி செலவு பண்ணி அந்த பியூரிஃபை பிளான்ட் போடணும்? குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னா அது சத்யா கேட்க மாட்டாங்களா என்ன?
என்ன குமார், காயத்ரி சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கீங்க. நீங்க சொன்னா அவங்க தம்பி ஒய்ஃப் கேட்க மாட்டாங்களா? இல்லை சார், அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அவங்ககிட்ட இதை பற்றிலாம் பேச முடியாது சார். உங்களுக்கு 1.5 கோடியில் ஒரு பெரிய விஷயமா சார்? பேசாமல் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை பாருங்க. ஃபியூச்சரில் கூட நம்ம நிம்மதியாக இருக்கலாமே சார். என்ன குமார் நீங்க கம்பெனியோட பினான்சியல் நிலைமைய பத்தி எம்டி தான் விளக்கமா சொன்னாரே, நீங்க கேக்கலையா? ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இவருக்காக நீங்க இதை செய்யலாமே. நீ கொஞ்சம் வாய முடியா? ஷட் அப் குமார். வாட் இஸ் திஸ்? ஒரு கொலைக்கட்டை எப்படியா பேசுறது? I do not allow all these things. விடுங்க சார், என்ன பேசவும் திட்டவும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா கம்பெனிக்காக இந்த வேலையை செஞ்சாருன்னா போதும். அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனா ஆபீஸ்க்குள்ள எல்லா ஸ்டாஃபும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறவன் நான். குமார், என்ன சொல்றீங்க? உங்க பிரதர் ஒய்ஃப் கிட்ட நீங்க பேச முடியுமா முடியாதா? இல்லை சார், ஐ எம் ரியலி சாரி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். நான் என்னதான் சொன்னாலும் சத்யா கேட்க மாட்டாங்க சார். அதே நேரம் எனக்கே இது நியாயம் இல்லைன்னு தோணுது சார். சார், என்னால் அவங்ககிட்டலாம் பேச முடியாது சார். சார், இவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு சார். என்ன இருந்தாலும் குமார் ஒரு காந்தியவாதி குடும்பத்திலிருந்து வந்தவரு. இவர் ரத்தத்திலையும் நீதி நேர்மெல்லாம் ஓடுறது நார்மலான விஷயம் தானே சார்? குமார், நீதியும் நேர்மையும் பார்க்கறதுக்கு இது சோஷியல் ஒர்க் இல்ல, பிசினஸ். பிசினஸ்ல நீதி நேர்மையை பார்த்தா யாரும் பிசினஸ் நடத்த முடியாது. கம்பெனியோட நிலைமையை சொல்லித்தானே எனக்காக உங்களை பேச சொல்றேன். இத பாருங்க குமார், ஒருவேளை நீதி நேர்மையை பார்த்தா நான் 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு, அந்த பிளான்ட்டை நான் உடனடியா கட்டணும். அது இப்ப இருக்கிற பினான்சியல் சிச்சுவேஷன்ல நாட் பாசிபிள். அப்படி இல்லையா நான் அட்டை கம்பெனியை இழுத்து மூடணும். அதுதான் இப்ப நடக்கக்கூடிய விஷயம். ஐயோ, அது க்ளோஸ் பண்ணிட்டா அத்தனை பேரோட வேலையும் போயிடுமே. அது மட்டுமா, இந்த ஆபீஸ்லயும் அட்டை கம்பெனிக்காக ஒரு செக்ஷனே இருக்கு. அதுல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் வேலை போயிடும். ஒரு பிசினஸ் மேனா ஒரு கம்பெனியை திறக்கிறதும் மூடுறதும் எனக்கு சாதாரண விஷயம். என்னுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு அதை நான் முடிவு பண்ணிப்பேன். ஆனா நீங்க பேச மறுக்கிறதுனால பல பேருக்கு வேலை போயிடும். இதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்க பேச வேண்டாம். சார், தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. சத்யா நான் சொன்னா கேட்கக்கூடிய பொண்ணு இல்லை சார். அவளுக்கு நேர்மையான எதுப்படுதோ அதுதான் செய்வா. விடுங்க சார், இத்தனை பேருக்கு வேலை போகுதுன்னு நினைச்சாவது இவர் பண்ணுவாரா? பல குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறார் போல. ஹலோ, இது எனக்கும் எம்டிக்கும் நடுவில் நடக்கிற பேச்சு. நீ உள்ள போந்து மாட்டி விடுற வேலை வச்சுக்காத. மரியாதை கெட்டுப்படும். என்ன குமார் பேசுறீங்க? சார், இவ எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகையை மனசுல வச்சுட்டு என்ன மாட்டி விடுறா. இவ பேச்செல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். குமார், உங்க குடும்ப பிரச்சனை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். எனக்கு என் அட்டை கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட். உங்களால முடியுமா முடியாதான்றதை நான் கேட்கல. இதை நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் மை ஆர்டர். நவ் யூ கேன் கோ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார், நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்க அந்த சத்யபிரியா கிட்ட பேசுறீங்க, நம்ம கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்காம நிறுத்துறீங்க. உங்களை நம்பி ஆபீஸ்ல கொடுத்த வேலை இது. அதை நீங்க செய்யுங்க. முதல்ல நீங்க கிளம்பலாம். போங்கன்னு சொன்ன குமார். அருமையான சான்ஸ். அட்டகாசமா கோத்து விட்டாச்சு. இப்ப ஒரே குடும்பத்துக்குள்ள சத்யா, பிரகாஷ், குமார் 3 பேருக்குள்ள பிரச்சனை வெடிச்சு பத்திக்கிட்டு எரிய போகுது. நாம தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். டாக்டர், இப்ப இருக்க எதுவும் பிரச்சனை இல்லையே? நிச்சயம் உயிருக்கு ஆபத்து இல்ல. முக்கியமான வெயின் எதுவும் கட் ஆகல. வேணா ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துறலாம். டாக்டர், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லம்மா, பயப்படாதீங்க. எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துறலாம். சிஸ்டர், ஸ்கேன் ஏற்பாடு பண்ணுங்க. அவரை கூட்டிட்டு வாங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு. எழுந்து வா.
எழுந்துறீங்க. வாங்க வாங்க. அவளுங்க என் புருஷனை கொல்லாம விட மாட்டாளுங்க போல இருக்கே. நானே நேர்ல போய் கத்தி எடுத்து அவளுங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்துட்டு அந்த வந்துடுறேன். மாதிரி எல்லாம் பண்ணிடாதம்மா. அப்ப அவங்க உன்னை ஜெயில போட்டுட்டு கந்தசாமியை ஈஸியா கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. முதல்ல அவங்க எப்படி இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி உள்ள வந்தாங்க, கந்தசாமி கழுத்துல எப்படி கத்திய வீசினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் தான் உள்ளவே இருக்க ஒரு மாதிரியா இருக்கும்னு வெளியே காலார நடக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன். சரி, கத்திய வீசினவங்கள பாத்தியா? பதட்டத்துல அவங்க யாருன்னு நான் பார்க்கலன்னு. சார், அந்த ஆளை பார்த்த சாட்சி தெலுங்கு பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். அவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்காங்க. அவங்கள நான் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். அண்ணன், நான் இவரை ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. நீங்கள் 2 பேரும் இவங்களை பார்த்துக்குங்க. வாங்க சார். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்கோம். எழுதுற அவங்க வராங்க. ஒரு நிமிஷம் வாமா. வாமா. సార్ இந்த பொண்ணு தான் కత్తి వీసినవన పాత ఐ విట్నెస్ సార్. కత్తి వీసినదా నీ పాతియమ్మా? నేను చూడలేదు సార్. వాడు గోడ దూకి వెళ్ళడం చూశాను. அப்படியா? అవును సార్. அவன் எப்படி இருந்தான்? ஹைட் గా మీలాగే ఉన్నాడు సార్. என்னம்மா அப்ப கருப்பா குள்ளமா இருந்தான்னு சொன்ன, இப்ப மாத்தி சொல்ற? సరిగ్గా చూడలేదు సార్. சார், இந்த பொண்ணுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சார். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இவன் சரியா கவனிக்கல போல. ஆனா ஒன்று சார், கத்தியை வீசினவன் இந்த காம்பவுண்ட்குள்ள தான் இருக்கான், வெளியே போல. நீ போமா. எப்படி இவன் இவ்வளவு உறுதியா சொல்றான்? அது எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவன் நிச்சயம் இந்த காம்பவுண்ட்குள்ள தான் சார் இருக்கான். கந்தசாமியை கொல்லாம அவன் இருந்து போயிருக்க மாட்டான்னு தான் தோணுது. என்ன சார் குண்டை தூக்கி போறீங்க? அவன் தான் தப்பிச்சு ஓடிட்டான்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒருவேளை பொய் சொல்லுதோ? ஒன்று அந்த பொண்ணு பொய் சொல்லணும், ஆனா அதுக்கான முகந்திரம் எதுவும் இல்லையே. வேற யாரையோ பார்த்துட்டு அவன் தான் கத்தியை வீசினான்னு அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குற்றவாளி நிச்சயமா இந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கணும். கந்தசாமியை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருப்பான். சார், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. வாங்க போய் பார்க்கலாம். இவ வேற எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னையா சந்தோஷமா வரீங்க? ஆமால, புதுசா வந்த தாசில்தாரு பிளாட்டுக்கு எதிராக அனுப்பிச்ச நோட்டீஸை ரத்து பண்ணிட்டாருல. அப்படியே அப்ரூவல்லையும் கையெழுத்து போட்டு மேல எடுத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்துட்டா பிளாட் முழுசா அப்ரூவல் ஆயிடும். அப்புறம் எந்த கழுதைக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்ல. ரொம்ப நல்ல நியூஸா இருக்கே. அது மட்டும் இல்லல, இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு போய் சத்யாவை பார்த்துட்டு தான்ல வரேன். சும்மா மிரட்டிட்டு வந்துட்டோம்ல. சவால் விட்டு செஞ்சு காமிச்சிட்டோம்ல. அவ மூஞ்சில தூணு காரி துப்பிட்டு வந்துட்டேன். கூடவே இந்த பிரகாஷ் இருந்திருப்பானே. அவன் இல்லாமலா? அவனும் அங்கதான் இருந்தான். செஞ்சு காட்டுவேன்னு சொன்னதும் அடங்காம தான் பேசினான் அவன். அவனுக்கு இன்னொரு முகம் இருக்காம்ல, அதையும் ஒரு நாள் பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல. கிழிச்சான். அந்த இன்னொரு முகத்தை நீங்க தான் கிழிச்சு தொங்க போடணும். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. விஷயத்துல நான் சக்சஸ் ஆயிட்டேன். இனிமே அடுத்தடுத்த விஷயத்திலயும் என்னை யாரும் கை வைக்க முடியாதுல்ல. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்களேன். ஐயா, உங்க விஷயம் நிறைவேறிடுச்சு. ஆனா நான் இன்னும் சந்தோஷமா இல்லையே. என் தலைக்கு மேல இன்னும் கத்தி தொங்கிக்கிட்டு தானே இருக்கு. என்னல சொல்லுத? அதான் அந்த கந்தசாமியை கொல்றதுக்கு வசந்தி போயிருக்கால. போயிருக்கா சரி, ஆனா இப்ப வரைக்கும் அவனை கொல்லலையே. அவன் கழுத்துல குத்திட்டா நீ தானல சொன்ன? கழுத்துல குத்திட்டான்னு சொன்னேன், ஆனா அவன் செத்துட்டான்னு இன்னும் போன் வரலையே. அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம். அட, அவன் கதையை முடிச்சிருப்பால இந்நேரம். அவ போன் பண்ணல, நானே நீ போன் பண்ணு. நீங்க வந்த அப்புறம் பேசலான்னு தான் இருந்தேன். ஜான் மேடம், இல்ல அந்த பையன் என்னல பண்ணுதான்? அழுதுகிட்டே இருந்தாயா, இப்பதான் தூங்குனா. சரி, நீங்க போங்க. அவ பையனை புடிச்சு வச்சிருக்கோங்கிற பயம் அவளுக்கு இல்லன்னு தான் தோணுது. எனக்கு என்னவோ அவ இன்னும் என் மேல கோவத்திலேயே தான் இருக்கா. அதனாலதான் அந்த கந்தசாமியை கொல்லாம லேட் பண்றாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சச்சா, அவளை மிரட்டல. அவ எப்படி அழுதான்னு பார்த்தல. அவ நிச்சயமா சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பால. முதல்ல அவளுக்கு நீ போனை போடு. நான் அவ்வளவு
சொல்லியும் நீங்க யாரும் கேட்கலல்ல? பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ் அதான் உங்க சாகாஷ் நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?